காலையில் 4:30 மணிக்கே எழுந்து கிராமத்து வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. அங்கே ஒரு நிகழ்ச்சி, எங்கள் சின்ன மாமியாருக்கு படையல் போடுறதுக்கு தான் கிளம்பிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலையில் 8:30 மணிக்குள்ளே சாமி கும்பிட்ணும். கிச்சடியுமே ஒரு ஓரத்தி செஞ்சிட்ருக்காங்க. சுய உருண்டை ஒருத்தவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருந்தோம். ஒருத்தவங்க பாத்திரம் கழுவுறது, ஒருத்தவங்க அடுப்பில் சுய உருண்டை செஞ்சிட்ருந்தாங்க. எல்லா ஐட்டமே செஞ்சு சாமி கும்பிட்ணும். அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். அதுக்கு தான் நிறைய ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உள்ளேயுமே அடுப்புலையும் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் அடுப்புலையும் செஞ்சிட்ருக்காங்க. இது கேஸில் வடை ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க. இட்லி ஒரு பக்கம் வருது. சட்னி, சாம்பார் எல்லாம், கிச்சடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்கேயுமே மசால் வடை செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு பஜ்ஜி செஞ்சுருக்காங்க. அதிகம் வீடியோவே போட முடியல. நிறைய ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். கெஸ்ட்டுங்களாமும் வந்திருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ சாமி கும்பிட வேண்டியது தான். ஆளுக்கு ஒரு வேலை பரபரப்பாக முடிச்சாச்சு. இலையும் போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் என்னோடய டிபார்ட்மெண்ட்டு இந்த பூரி பொரிக்கிறது, பூரி உருட்டுறது இதெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு எல்லாரையும் உட்கார வச்சு